வழிகாட்டியில் ஆசிரியர் போட்டி பரீட்சைகளுக்கான வினாத்தாளினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வழிகாட்டியில் சப்ரகமுவ மாகாண சபையின் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர்களின் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக இடம்பெற்ற போட்டி பரீட்சையின் வினாத்தாளினை பார்க்க உள்ளோம். முதலாவது வினாவாக 2014 இலங்கை ஆசிரியர் சேவை சட்டக்கோவையின்படி ஆசிரியர் தொழிலுக்கு சேர்த்துக் கொள்வதற்கு தகுதி பெறும் வயது எல்லை யாது? 18 தொடக்கம் 35 வருடங்கள், 20 தொடக்கம் 36 வருடங்கள், 21 தொடக்கம் 40 வருடங்கள், 24 தொடக்கம் 40 வருடங்கள் ஆகியவை விடைகளாக தரப்பட்டுள்ளது. சரியான விடையானது 18 தொடக்கம் 35 வருடங்கள் என்பதாகும். இரண்டாவது வினா, 1978 பின்னர் இலங்கையின் கல்வியோடு தொடர்பான சகல நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் விவகாரங்களை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பான சுயாதீன ஆணைக்குழு யாது? தேசிய கல்வி ஆணைக்குழு, உயர் கல்வி ஆணைக்குழு, பகிரங்க சேவை ஆணைக்குழு, கல்வி சேவைகள் ஆணைக்குழு. இதில் சரியான விடையானது 4வது விடையான கல்வி சேவைகள் ஆணைக்குழு என்பதாகும். மூன்றாவது வினா, இலங்கையிலும் நினைவு கூறப்படும் உலக ஆசிரியர் தினம் வருடத்தில் எத்தினத்தில் இடம்பெறுகின்றது? அக்டோபர் 1, செப்டம்பர் 17, அக்டோபர் 6, மார்ச் 8. இதில் சரியான விடையானது 3வது விடையான அக்டோபர் 6 என்பதாகும். 4வது வினா, 1994 ஆண்டில் இலங்கையின் ஆசிரியர் தொழிலில் இடம்பெற்ற முக்கிய நிலை மாற்றம் யாது? இதற்கான விடைகளாக ஆசிரியர் தொழிலுக்கு நிரந்தர சம்பள முறையொன்று வகுக்கப்பட்டமை, இலங்கை ஆசிரியர் சேவை ஸ்தாபிக்கப்பட்டமை, ஆசிரியர் சேவையோடு தொடர்பான தொழிற்சங்கங்கள் ஸ்தாபிக்கப்பட்டமை, தனிப்பட்ட சேவைகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டமை. இதில் சரியான விடையானது 2வது விடையான இலங்கை ஆசிரியர் சேவை ஸ்தாபிக்கப்பட்டமை என்பதாகும். இலங்கையில் 1994 ஆண்டு அக்டோபர் 6 ஆசிரியர் சேவையானது ஸ்தாபிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. அடுத்த வினா, சுற்று நிரூபம் ஒன்றின் மூலம் இலங்கையின் பாடசாலைகளை பிரபலமற்றவை கஷ்டமானவை என்று இக்கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக வகுக்கப்பட்டுள்ளன. பாடசாலைகளுக்கு பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வதற்கு, பாடசாலை சீருடையை பகிர்ந்தளிப்பதற்கு, பிள்ளை நேய பாடசாலைகள் அபிவிருத்திக்கு, தேசிய ஆசிரியர் இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு. இதில் சரியான விடையானது 4வது விடையான தேசிய ஆசிரியர் இடமாற்றங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு என்பதாக காணப்படுகின்றது. அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் இலங்கையின் ஆசிரியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படுபவர்களிடம் தற்காலத்தில் தெளிவாக தென்படும் போக்கு எது? பல்வேறு கல்வி தகமைகளை உடையோர் பிரதிநிதித்துவமாதல், மிக கூடிய பெண்களின் சதவீதம் பிரதிநிதித்துவமாதல், முன் சேவை பயிற்சியற்ற அதிக எண்ணிக்கையினர் பிரதிநிதித்துவமாதல், பல்வேறு மொழி ஊடகங்களினால் கற்பிக்கப்படக்கூடிய அதிக எண்ணிக்கையினர் பிரதிநிதித்துவமாதல். இதில் சரியான விடையானது 1வது விடையான பல்வேறு கல்வி தகமைகளை உடையோர் பிரதிநிதித்துவமாதல் என்பதாக காணப்படுகின்றது. அடுத்த வினா, பாடசாலை ஒன்றின் நோக்கு மற்றும் பணி என்பவற்றுக்கிடையிலான வேறுபாடு யாது? நோக்கு அதிபரின் கடமையாவதுடன் பணி ஆசிரியரின் கடமை ஆகும். நோக்கு ஆசிரியர் குழாத்தினரின் இலக்காவதுடன் பணி மாணவர்களின் இலக்கு ஆகும். நோக்கு எதிர்காலத்தில் அடையக்கூடிய நிலையாவதுடன் பணி பாடசாலையின் வேலைகளின் திட்டமாகும். நோக்கு பாடசாலை பற்றி சமூகம் நோக்கும் விதமாவதுடன் பணி உண்மையான செயல்முறையாகும் என்பன விடைகளாக தரப்பட்டுள்ளது. இதில் சரியான விடையானது, இது ஒரு நிறுவனம் அல்லது பாடசாலைகளின் எதிர்கால நிலை எத்தகையதாக அமைய வேண்டும் என்பது பற்றியதாக காணப்படுவதுடன் பணி என்பது அத்திட்டத்தை அடைந்து கொள்வதற்கு மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளை குறிப்பதாக காணப்படுகின்றது. அடுத்த வினா, கற்பித்தல் செயல்முறைக்கு மிகவும் பொருத்தமான மூலாதாரம் யாது? மாதிரி விடைத்தாள்கள், ஆசிரியர் வழிகாட்டல் கையேடு, சம்பந்தப்பட்ட பாடநூல்கள், பாடத்திட்டம்
என்பன விடைகளாக தரப்பட்டுள்ளது. சரியான விடையானது ஆசிரியர் வழிகாட்டல் கையேடு என்பதாக காணப்படுகின்றது. அடுத்த வினா, தற்காலத்தில் உத்தியோகபூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படும் பாடசாலைகளின் வகைப்படுத்தல் யாது? ஆரம்ப, கனிஷ்ட, இடைநிலை, சிரேஷ்ட இடைநிலை மற்றும் தேசிய பாடசாலைகள், கிராம, தோட்டப்புற, நகர மற்றும் 1AB பாடசாலைகள், 1AB, 1C இரண்டாம் வகை மற்றும் மூன்றாம் வகை பாடசாலைகள், நகர, பிரபலமான, கஷ்டமான மற்றும் அதிகஷ்டமான பாடசாலைகள் என்பன விடைகளாக தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையானது 1AB, 1C, டைப் 2 மற்றும் டைப் 3 பாடசாலை வகைகள் ஆகும். இத்துடன் தொடர்புபட்ட வினாக்கள் வழிகாட்டியில் முதலில் கூறப்பட்ட வினாக்களிலும் பார்த்திருக்கிறோம். அடுத்த வினா, பாடசாலை ஒன்றில் இடம்பெறும் பெரும்பாலான விடயங்களை உள்ளடக்கும் கலைத்திட்டம் தொகுதி யாது? நல்லொழுக்க கலைத்திட்டம், அறிவுசார் கலைத்திட்டம், கல்வி கலைத்திட்டம், மறை கலைத்திட்டம், இணை பாடவிதான செயற்பாடு, பாடப்புற செயற்பாடு, கல்வி கலைத்திட்டம், பாடப்புற செயற்பாடு, அறிவுசார் கலைத்திட்டம், நல்லொழுக்க கலைத்திட்டம், அறிவுசார் கலைத்திட்டம், இணை பாடவிதான செயற்பாடுகள் என விடைகளாக தரப்பட்டுள்ளது. சரியான விடையானது இரண்டாவது விடையாகும். இலங்கையின் வரிசை முறைசார் கல்வி அமைச்சுக்கும் பாடசாலைக்கும் இடையிலான செயற்படும் நிர்வாக மட்டங்கள் நான்கினை முறையே குறிப்பிடும் தெரிவு யாது? மாகாண திணைக்களம், மாகாண அமைச்சு, வலய பணிமனை, கோட்ட பணிமனை, மாகாண அமைச்சு, மாகாண திணைக்களம், வலய பணிமனை, கோட்ட பணிமனை, கல்வி திணைக்களம், மாகாண அமைச்சு, கோட்ட பணிமனை, பாடசாலை முகாமைத்துவ சபை, மாகாண அமைச்சு, மாகாண திணைக்களம், கொத்தணி பணிமனை, கோட்ட பணிமனை என்பன விடைகளாக தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையானது இரண்டாவது விடையான மாகாண அமைச்சு, மாகாண திணைக்களம், வலய பணிமனை, கோட்ட பணிமனை என்பதாக காணப்படுகின்றது. அடுத்த வினா, தற்கால இலங்கையில் நிகழ்ந்துள்ள மாற்றங்களுக்கமைய கட்டாய கல்வி வயதெல்லை யாது? 5 தொடக்கம் 18 வருடங்கள், 5 தொடக்கம் 14 வருடங்கள், 6 தொடக்கம் 18 வருடங்கள், 5 தொடக்கம் 16 வருடங்கள் ஆகும். இதற்கான சரியான விடையானது நாலாவது விடையான 5 தொடக்கம் 16 வருடங்கள் என்பதாகும். அடுத்த வினா, அரசாங்க பாடசாலைகளில் கனிஷ்ட இடைநிலை கட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ள வகுப்புகள் யாவை? 6, 7, 8ஆம் வகுப்புகள், 5, 6, 7ஆம் வகுப்புகள், 8, 9, 10ஆம் வகுப்புகள், 9, 10, 11ஆம் வகுப்புகள். இதற்கான சரியான விடையானது 6, 7, 8ஆம் வகுப்புகள் என்பதாகும். அடுத்த வினா, அனைவருக்கும் இருமொழி கல்வி என ஏற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்தப்படுவது யாது? சிங்களமும் தமிழும் கற்பித்தல், சிங்களம் அல்லது தமிழுடன் ஆங்கிலம் கற்பித்தல், தாய்மொழியையும் விரும்பிய மொழியொன்றையும் கற்பித்தல், சிங்களத்துடன் ஆங்கிலத்தை கற்பித்தல். இதற்கான சரியான விடையானது சிங்களம் அல்லது தமிழுடன் ஆங்கிலம் கற்பித்தல் என்பதாகும். அடுத்த வினா, இலங்கையில் இலவச கல்வியோடு தொடர்பான கட்டங்கள் எனப்படுபவை எவை? ஆரம்ப கல்வியிலிருந்து இடைநிலை கல்வி வரை, பாடசாலை கல்வியும் தொழில் கல்வியும், முதலாம் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழக முதல் பட்ட கல்வி வரை, ஆரம்ப கல்வியும் 3ஆம் நிலை கல்வியும். இதற்கான விடை மூன்றாவது விடையாகும். முதலாம் வகுப்பிலிருந்து பல்கலைக்கழகம் முதல் பட்ட கல்வி வரை என்பதாக காணப்படுகின்றது. அடுத்த வினா, முதலாம் வகுப்புக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்ளும் அடிப்படைகளில் கூடுதலான சதவீதத்தை உடைய எது? பிரதேசத்தில் பதிவிடம் மற்றும் பெற்றோராக இருக்கும் பழைய மாணவர் அடிப்படை, பதிவிடம் மற்றும் பாதுகாப்பு சேவைகளில் ஈடுபடும் அடிப்படை, கல்வி நிறுவனங்களில் சேவையில் ஈடுபடுதல் மற்றும் சகோதர மாணவர் அடிப்படை, வெளிநாடு சென்று திரும்பி வந்துள்ளோரின் பிள்ளைகள் மற்றும் பதிவிடம். இதற்கான சரியான விடை பிரதேசத்தில் பதிவிடம் மற்றும் பெற்றோராக இருக்கும் பழைய மாணவர் அடிப்படை என்பதாகும். அடுத்த வினா, அக்டோபர் மாதத்தை
தேசிய வாசிப்பு மாதம் என பெயரிட்ட நிறுவகம் யாது? தேசிய கல்வி நிர்வாகம், தேசிய நூலக ஆவணப்படுத்தல் சேவைகள் சபை, தேசிய கல்வி சேவைகள் ஆணைக்குழு, சர்வதேச சிறுவர் நிதியம். இதற்கான விடையானது தேசிய நூலக ஆவணப்படுத்தல் சேவைகள் சபை என்ற இரண்டாவது விடையாக காணப்படுகின்றது. மேலும் ஆசிரியர் போட்டி பயிற்சிகளுக்கான வினா விடைத்தாளை தெரிந்து கொள்வதற்கு வழிகாட்டியுடன் இணைந்திருங்கள். நன்றி.